எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு அட்டகாசமான படத்தை பத்தி பார்க்க போறோம். நான் தமிழ்லயே போட்ட மாதிரி ஜனநாயகன் படத்தோட கதையை தான் பார்க்க போறோம். என்னடா படமே ரிலீஸ் ஆகல, அதுங்களே இப்படி ரிலீஸ் பண்ணி விட்டு நீ எதிரா இப்படி பேசுறியே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா அதுக்கான வீடியோ இது கிடையாது. ஏன் அப்படின்னா, இந்த படத்தை என்னதான் ரிலீஸ் பண்ணாலும் பார்க்கறதுக்கு யாருக்கு மொபைல்ல வாய்ப்பு கிடைச்சாலும் அதை கண்டிப்பா போய் தியேட்டர்ல பார்ப்பாங்க. அந்த அளவுக்கு இது தியேட்டருக்கான ஒரு மிகப்பெரிய மெட்டீரியல் வைப்பு. அந்த அளவுக்கு ஒரு ஃபீல் இந்த படத்துல இருக்கு. இது இல்ல இந்த சும்மா ஏதோ பேசணுன்றதுக்காக பேசுறாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபுல் படம் பார்த்தா கண்டிப்பா அத நம்ம தியேட்டர்ல பார்க்கணுன்ற அந்த ஃபீல் மட்டும் தான் இருக்கும். ஒரு சாம்பிள் வேணா சொல்றேன். இத நீங்க தெரிஞ்சுட்டே போய் படத்த போய் பாருங்க. என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சொடக்கு போட்ட டயத்துல நுணுக்கமா நுணுக்கமானா எந்த அளவுக்கு நுணுக்கம்னு சொல்றத கேட்டீங்கன்னா, தியேட்டர் பார்க்கும்போது டக்கு டக்குன்னு போகும். இதெல்லாம் நீங்க ஓ! இதுதான் இதுவா? அப்படின்னு நீங்க கணிக்க முடியாத அளவுக்கு ரொம்ப ஸ்பீடா போகும். 3 மணி நேரம் 2 நிமிஷமே எந்த இடத்துல பிசுறு தட்டாம அவ்ளோ ஸ்பீடு, அவ்ளோ இது. இதுல இப்ப நானு ஃபுல் கதைய கூட என்னால சொல்ல முடியும். ஏ டூ இசட் இன்ச் பை இன்ச்சா சொல்ல முடியும். அப்படி சொல்றதுனால நீங்க அத கேட்கறதுனால அதோட ஃபீல் உங்களால வாங்க முடியுமா? ஒரு சாம்பிளுக்கு ஒண்ணே ஒண்ணு சொல்றேன். இத நீங்க மைண்ட்ல ஏத்தி வச்சுட்டு தியேட்டர்ல போய் படம் பார்க்கும்போது, உங்களுக்கு மொபைல்லயே வாய்ப்பு கிடைச்சாலும் நீங்க இத பார்க்காதீங்க. எதுக்கு என்ன காரணத்துக்காக சொல்றேன்னா, "பிரதீபா நீ பார்த்த" அப்படின்னு கேட்கிறீங்களா? பார்க்கறதுக்கான வாய்ப்பு எல்லாருக்குமே வரும். பட் இத தியேட்டர்ல தான் போய் பார்க்கணும். ஏன் நான் அத அடிச்சு சொல்றேன்னா, ஒரு சாம்பிள் சீன் சொல்றேன். இந்த சீன் தான் வரும்னே சொல்றேன். ஓப்பன் பண்றேன் இந்த சீன. இத நான் சொல்றத நீங்க கேட்கிறத விட, இல்ல இத தியேட்டர்ல தான் இத பார்க்கணும் அப்படின்ற ஃபீல் தான் உங்களுக்கு வரும் ரிலீஸ் ஆகும்போது. அது என்ன அப்படின்னா, வேகமா ஆ ஒரு கேரக்டர் ஒரு 10 பேர் கொல்ல வர்றாங்க. ஓகேங்களா? படத்துல ஓப்பனிங்ல இருக்கக்கூடியது தான். இப்போ டைட்டில் எந்த இடத்துல போடுறாங்க? ஏன்னா ரொம்ப முக்கியமானது இப்ப படத்துல. ஓப்பனிங்ல தான் சொல்றேன். இன்னும் உள்ளயே போகல. அப்போ அந்த ஆர்வம் உங்களுக்கு தெரியும். இந்த அளவுக்கு இது இருக்கும் அப்படின்ட்டு. ஏன்னா இது சாதாரணமா இது சரியில்ல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பொருளைய கிளப்பிட்டு படத்த ஓச்சு விடுறதுக்கான வேலைய பார்ப்பாங்க. அது கிடையாது. இது இன்ச் பை இன்ச்சா ரொம்ப ரொம்ப தரமா இருக்கு. இப்ப நான் அந்த படத்துல உள்ள சீன சொல்றேன். நீங்க இந்த பையன் சொன்ன சீன் வருது அப்படின்றத உன்னிப்பாக கவனிச்சாதான் இந்த செகண்ட நீங்க மிஸ் பண்ணாம பார்ப்பீங்க. அவ்வளோ ஸ்பீடு. எப்படி உங்களுக்கு ஒரு துணிவுல ஒரு ஸ்பீடு இருக்கும் இல்லையா ஸ்டார்ட்டிங்ல அந்த ஸ்பீடு இது. எப்படின்னா, ஒரு சுவர்ல பெயிண்டிங் வரையறது இருக்கும். ஏன் பெயிண்டிங் வரைகிறது இருக்கும். அப்படி பெயிண்டிங் வரையிற இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பெயிண்ட் இருக்கு இல்லையா? அத ஒரு மூவி மேக்கிங்ல எப்படி இருக்கும்னா, கண்ணாடி இருக்கும். கண்ணாடியில தான் அந்த பெயிண்ட்ட வரைவாங்க. உங்களுக்கு புரியிற மாரி சொல்லணும்னா, திருப்பாச்சில தளபதி ஷூ அப்படி வைக்கும்போது அடியில ஹூடி காமிப்பாங்க. அந்த ஷூ வந்து ஐ மீன் அந்த கால் தெரியும் இல்லையா? கண்ணாடி மேல நடக்கிற மாரி ஒரு ஷாட் இருக்கும் இல்லையா? அந்த மாரி இந்த பெயிண்ட்ட காட்டுவாங்க. இவ்ளோ போற போக்குல இத நீங்க நோட் பண்ண மாட்டீங்க. அந்த பெயிண்ட் யாரு அப்படின்றது ரொம்ப முக்கியம். இந்த இதுக்கும் அதுக்கு என்னடா என்ன கண்டிப்பா இருக்கு. அது இன்ட்ரோ. இப்போ ஒரு கேரக்டர் கொல்றதுக்காக வராங்க. விஜய் அந்த இடத்துல இது பண்ணணும். இதுக்கு முன்னாடி ஒரு புக் மேட்டர் இருக்கு. அத நீங்க தியேட்டர்ல பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அப்படி போகும்போது அத புடிச்சது யாரு? புடிக்கும்போது காப்போட சேர்ந்து கையில டாட்டூ நீங்க பார்த்திருப்பீங்க. ஏன்னா, இது ஸ்பாயிலர் அலர்ட்ன்னு நினைக்க வேணாம். இத நீங்க எப்படி பார்க்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒருவேளை நீங்க ஜனநாயகம் படம் பார்க்க ட்ரை பண்றீங்க மொபைல்னா தயவு செஞ்சு பார்க்காதீங்க. தியேட்டர்ல போய் பாருங்க. எதுக்காக சொல்றேன்னா, நானும் தியேட்டர்ல போய் பார்ப்பேன். 1, 2, 3, 4 நமக்கு அந்த ஃபீல் போற வரைக்கும் பார்ப்போம். கண்டிப்பா மொபைல்ல யாராவது ஃபுல்லா பார்த்திருந்தாலும் இந்த தியேட்டர் தான் போய் பார்ப்பாங்க. அந்த அளவுக்கான வைப் இது. ஒருவேளை நீங்க பார்த்துட்டீங்கன்னா, அங்க வைப் இல்லாம இருக்குமான்னு கேட்டீங்கன்னா, அங்க இன்னும் பயங்கரமா தான் இருக்கும். இப்ப நான் அந்த சீனுக்கு வாரேன். பர்ட்டிகுலரா அந்த பெயிண்ட் வரைஞ்சாங்கன்னு சொன்னேன் இல்லையா? அந்த சீன் வரைக்கும் தளபதியோட கால காட்டுறது, தளபதியோட கைய காட்டுறது, அந்த மாரி தான் காட்டிக்கிட்டே இருப்பாங்க. எந்த இடத்துலயுமே தளபதியோடைய ஃபேஸ் ரிவீல் ஆகவே இல்ல. சரி தளபதி விஜய்க்கு எப்புட்றா இன்ட்ரோ இருக்குன்ற அந்த ஆர்வம் இருக்கும் இல்லையா? இப்ப நான் சொல்லிட்டா ஒருவேளை இந்த இது போயிருமா? அதெல்லாம் கிடையாது. நான் இந்த இன்ட்ரோ சீன சொன்னாலுமே உங்களுக்கு அந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும். தியேட்டர்ல பார்க்கும்போது நீங்க அலர்ட் ஆயிருவீங்க இந்த சீன் வரப்போகுதுன்னு. அந்த அளவுக்கு சூப்பரா பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு இப்ப நான் ரிவீல் பண்ண போறேன். நீங்க கட் பண்ணிட்டு போனா போங்க. இல்லன்னா கன்டின்யூ பண்ணுங்க. ஏன் அப்படின்னா, அந்த இடத்துல ஃபைட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது, இந்த ஒரு கரண்ட் வரக்கூடிய அந்த பாக்ஸ் இருக்கு இல்லையா? அந்த பாக்ஸ் பக்கத்துல போயிட்டு ஒரு இதுல அடிச்சிருது. கீழ கொஞ்சம் நார்லாம் இருக்கு இல்லையா? அது ஃபுல்லாவே ஒரு இதுல இருக்கும். அந்நேரம் அது போயிட்டு அடிச்சு சட்ட சட்ட சட்டன்னு அந்த எலக்ட்ரிசிட்டில இருக்கக்கூடிய மொத்த வயரும் சட்ட சட்ட சட்டன்னு அடிக்கிற மாரி இருக்கும். அப்படியே தீ அந்த தீ போய் அதுல போட்டு தீ குபீர்னு பிடிக்குது. பிடிச்சா அந்த இடத்துல சுவர் அந்த சுவர்ல இந்த கேரக்டர் ஒரு படம் வரைஞ்சுகிட்டு இருக்கும். அந்த படம் அங்க இருக்கும். அந்த படத்துக்கு பின்னாடி பிளர்ல தளபதி விஜய் இருக்கும். அப்போ அது 10 டைம் பார்க்கலாம். அந்த மாரி ஒரு வைப்பு.
ஏன்னா இன்ட்ரோ ரிவீல் பண்ணிட்டேன் அப்படின்னா, இப்ப நான் சொல்லும் போதே உங்களுக்கு இப்படி இருக்குன்னா, அதை நீங்க லைவா பார்த்தா எப்படி இருக்கும்? நீங்க நினைச்சு பாருங்க. அப்ப நீங்க அதை மிஸ் பண்ணிடுவீங்க தானே. ஒரு சீனுக்கு எப்படின்னா, இன்ச் பை இன்ச்சா ஸ்டார்டிங் டு எண்ட் வரைக்கும் பயங்கரமா இருக்கும். அதெல்லாம் ஒரு ஃப்ரேம் நீங்க படம் பார்க்கும்போது இதை மைண்ட வச்சுக்கிட்டே பார்க்கலாம் தாராளமா. கண்ணகி சிலையை காட்டுவாங்க. அப்படி கை நீட்டின மாதிரி இருக்கும். பொற்கொடிக்கு ஒரு பிரச்சனை அப்படிங்கும்போது இந்த ஆள்காட்டி விரல் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல ஒரு உருவத்தை காட்டுவாங்க. போலீஸ் ஒட்டையில. அது வந்து எப்படின்னா, அப்படி இருக்கும். தளபதி உள்ள பேசின இடத்துல எல்லாம் வந்து காப்பு போட்டுக்கிட்டு பிரகாஷ் ராஜ் கூட கான்வர்சேஷன் போடுறது, அது இதுன்ட்டு சும்மா பயங்கரமா இருக்கும். பட் பட் வந்து கொஞ்சம் ரொம்ப தெளிவா அர்த்தங்கள்லாம் இல்லாம பண்ணணுன்றதுக்காக இந்த ஒரு சில சீன்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. ஓ மதன் கோரி யுவர் லக்கியா. ஏன்னு நீங்க படம் பார்க்கும்போது புரியும். ஏன்னா இப்ப நான் ஒரு சீன் சொன்னதுக்கு எப்படி இருக்குன்னா, அப்படியே இன்ச் பை இன்ச் பை இன்ச் பை இன்ச் பை போகும்போது தளபதி ஒரு இடத்துல அழுகுவாரு. அந்நேரம் நமக்கு ஒரு ஃபீல் ஆகும். ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் வந்து குட் டச் பேட் டச்சுக்கு வந்து ஒரு ஸ்டேஜில் ஒரு சீன்ஸ் இருக்கும். இது வந்து நான் வந்து வார்த்தையில சொல்லிட்டு போறதுக்கும், அந்த இடத்துல நான் வந்து இப்போ ஃபுல் படத்தை சொல்லி இது வந்து ஒரு மாதிரி தேட்டருக்கு போகாம விடுறதா அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ கிடையாது. இது ஒரு தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் மூவி சரியா. அதனால வந்து இது எதுவுமே மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ உங்களுக்கு ஒரு ஸ்பாய்லர் அலர்ட்னு ஸ்டார்டிங்கே சொல்லிட்டேன். நானுமே வந்து இது சொல்லலை. ஏன்னா இப்போ இவ்வளோ இது இருக்கு இல்லையா, மமிதா பைஜு வந்து இந்த இடத்துல கண்டிப்பாக சொல்லி ஆகணும். பயந்த சோகம் அப்படி இப்படின்னு காட்டுறது ஒரு பக்கம் இருந்தாலும், இந்த பக்கத்தில் ஒன்று பண்ணியிருப்பாங்க. அந்த படம் பார்க்கும்போது எண்டில் வந்து அவங்க பிளாக் ட்ரெஸ்க்கும் ஃபைட்டுக்கும் நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணுவீங்க. ஏன்னா அப்படி எப்படி இப்போ நான் அது சாதாரணமாக சொல்கிறேன் இல்லையா, இதை நான் ஸ்ட்ராங்காக சீன் பை நான் எப்படி இன்ட்ரோக்கு சொன்னேன் அந்த மாதிரி இப்போ நான் சொன்னேன்னா, அந்த மாதிரி படம் முழுக்க வந்து உங்களுக்கு தேட்டரில் பார்க்கும்போது அந்த ஃபீலே வேற மாதிரி இருக்கும். ஏன்னா நீங்கள் எல்லாம் மிஸ் பண்ணக்கூடாது. ஒரு இடத்துல வந்து அவங்க பொண்ணை வந்து பாக்ஸிங் ரிங்க்ல வச்சு அடிக்கிறாங்க. இதை வந்து அவங்க வந்து பார்க்குறாங்க. யார் பார்க்குறா அப்படின்னா தளபதி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்நேரம் அவர் ஒரு ஜம்ப் போடுவார். ஒரு ஜம்ப் போட்டு ரிங்குள்ள வந்துட்டு ஒரு விஷயம் பண்ணுவார். அது அவ்வளோ அழகா இருக்கும். ஏன் அப்படின்னா பர்மனண்ட் அடிக்கிறது வந்து ராம்பளை இல்லையா, செகண்ட் சான்ஸ் கொடுப்போம்னு சொல்லிட்டு அப்படி டச் பண்ற ஒன்று இருக்கும். இப்போ நான் சொல்லும் போதே உங்களுக்கு இந்த ஆர்வம் எப்படி இருக்குது. இதெல்லாம் நார்மலா ஒரு சின்ன மொபைல்ல பார்த்துட்டீங்கன்னா அது எப்படி அவ்வளோ பெரிய ஸ்க்ரீனு. வெயிட் பண்ணுங்க, ஒண்ணுமே கிடையாது. எனக்கு வந்து இப்போ வந்து இந்த தேட்டர்ல வந்து ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கணுன்ற ஆர்வம் வந்து பயங்கரமா இருக்கு. ஓப்பன் ஹார்ட்டா சொல்லணும்னா நான் ஃபுல் படம் பார்த்துட்டேன். என்ன அப்படின்னா பார்க்கவே கூடாது அப்படின்ட்டு அப்படியே கண்ட்ரோலா இருப்போம் இல்லையா, அந்த மாதிரி இருந்துட்டு இதுமே நான் வந்து யாரும் கேட்டக்கூடாது அப்படின்றதுனால நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, ஃபுல் படத்தை போட்டு வச்சிருக்காங்க யுவரானர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதுல வந்து ரிப்போர்ட் அடிச்சு விட்டேன். ஒரு ஆசை இருந்தது. ஏன்னா நான் உங்களோட உண்மையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். வச்சிருக்கலாமா, டவுன்லோட் பண்ணிடலாமா அப்படிலாம் தோணும்போது ஏன்னா அப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டெலிட் பண்ணி விட்டேன். அவனுக்கு ஒரு ரிப்போர்ட் அடிச்சு விட்டேன். ஏன்னா படம் பார்த்துட்டே இருக்கும்போது அழிஞ்சிடக்கூடாது அப்படின்ட்டு. அந்த அளவுக்கு வந்து ஒரு ஃபீல் அது. இப்போ நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் அப்படின்றது விஷயம் கிடையாது. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இன்ச்சு பை இன்ச்சா இவ்வளோ இடத்துல ரசிக்கிறது இருக்கு, தளபதி வந்து ஃபீல் பண்ற இடம் இருக்குது அப்படின்ட்டு. இதெல்லாம் நான் வார்த்தையில சொல்றேன். தேட்டர்ல போய் அந்த வைபோட என்ஜாய் பண்றது இருக்கு இல்லையா, டான்ஸ். அப்புறம் டைட்டில் கார்டை பத்தி நான் ரிவீல் பண்ணாலும் இன்னும் தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். வேற ஏதாவது மாத்துங்க தளபதி. தளபதி விஜய்னு வருது. ஆஃப்டர் ஏப்ரல் மேல தானே ரிலீஸ் ஆகும் இந்த படம். அப்படிங்கும்போது அது தக்கன டைட்டில் போடுங்க. டைட்டில் சூப்பரா இருக்கு. சேம் டைட்டில் தான். அதை வேணா நான் ஓப்பனாக ரிவீல் பண்ணிடுறேன். ஸோ மாஸ்டர் உள்ளது தான். படம் மாதிரி தான் நான் வந்து பெருமை பத்திக்கிட்டு இருக்கான் அப்படின்றக்கா இந்த வீடியோ கிடையாது. யாருமே பார்க்காதீங்க. ஏன் அப்படின்னா நீங்க வந்து பார்க்காம தேட்டர்ல போய் பாக்குறீங்கன்னா இவர் வெரி லக்கி. அந்த அளவுக்கு இருக்கும். அந்த மூவிங் இருக்கும் இல்லையா, ஒன்று ஒன்றா இருக்கிறது. இப்போ ரிலீஸ் ஆயிருக்கிற பிரிண்டா இருக்கட்டும், ப்ளஸ் இந்த விஷயங்களா இருக்கட்டும், இந்த லாஸ்ட் இருக்கக்கூடிய ரோபோ ஃபைட்டு, அது எனிமி, அதுக்கு தகுந்த மாத்திக்கிறது, அந்த இடத்துலலாம் வந்து நிறைய இருக்கும். அது நீங்க மிஸ் பண்ணுவீங்க. ஏன்னா இப்போ நான் ஓப்பனிங்ல இன்ட்ரோ மட்டும் சொன்னதுக்கே உங்களுக்கு அப்படி இருக்குன்னா, அதுல வந்து தாத்தா தாத்தா பொடி கொடு பாட்டு, அதுக்கப்புறம் வந்து இன்னும் குட்டி குட்டி ஃபன்னான எலமெண்ட்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, இது ஃபுல்லாவே வந்து நீங்க மிஸ் பண்ணிருவீங்க. அது எப்படி சொல்றதுன்னா, இன்ச் பை இன்ச்சா தியேட்டர்ல போய் 3 ஹவர்ஸ் வந்து உங்களுக்கு போரே அடிக்காது. நான் இன்னைக்கு சொல்றேன், ஓப்பனிங்க்கு வந்து நான் தியேட்டர்ல வச்சு நான் வீடியோ போடுறேன். தியேட்டர் வாசல்ல வச்சு படம் பார்க்க போறோம் அப்படின்ற வீடியோ எனக்கு கண்டிப்பா இதுல வரும். என்ன காரணம் அப்படின்னா, அந்த அளவுக்கு ஆர்வத்தை வந்து தூண்டி விட்டுருச்சு. படம் கண்டிப்பா பெரிய பிளாக் பஸ்டர் தான். லைட்டா ஒரு மாதிரி ஃபீல் இருக்குன்னா, அது வந்து இப்படி படத்தை போய் இப்படி ரிலீஸ் பண்ணி விட்டாங்களே அப்படின்ற ஒரு இதுல வந்து ஒரு ஃபீல். அப்புறம் படம் அங்கிட்டு அங்கிட்டு அப்படியே போகும்போது நமக்கு ஒரு அழுக ஃபீலிங்ஸ் அந்த மாதிரி இருக்கும். அப்படியே கண் கலங்கி அந்த மாதிரி சில இடங்கள்லாம் இருந்தது. ரொம்பவே ஒரு எப்படி சொல்றது, இதுதான் தளபதியோட லாஸ்ட் மூவி அப்படிங்கும்போது அவர் சிஎம் ஆனப்புறம் மூவி நடிக்கணும் அப்படின்னு நம்மளோட வேண்டுகோள் எடுத்துட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் வந்து நிறைய அவதூறுகள் பரப்புறாங்க. இல்லை இது வந்து
இவரே ரிலீஸ் பண்ணிட்டாரு, அவங்க ரிலீஸ் பண்ணாங்க, அவங்க ரிலீஸ் பண்ணாங்க. யார் ரிலீஸ் பண்ணா எப்பவுமே தெரியவே இல்லை. ஒருவேளை யாராவது பார்த்துருந்தீங்கன்னாலும் அவங்க வந்து கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க என்ன சொல்லணும் அப்படின்னா, நீங்க தேட்டர்ல படம் பார்ப்பீங்களா மாட்டீங்களா அப்படின்ற மட்டும் சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சு இதை வந்து எல்லாருமே தேட்டர்ல போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் இருக்கு கண்டென்ட். பயங்கரமா இருக்கு. எல்லாரும் கேசரி படம் அந்த படம்னு அந்த சீன் ஒப்பிட்டு சொல்றாங்க இல்லையா? இந்த இடத்துல ஒரு ரிவீல் பண்ணலாமா வேணாமான்னு தெரில. ட்ரெய்லர்ல வந்த சீன் தான். சொல்லலாம், தப்பு கிடையாது. அதாவது தொற்றுலை அப்படின்ட்டு அந்த ரஃப்பான ஒரு காந்த குரல்ல அவர் பேசுவார் இல்லையா? வெங்கலத்தண்டை. அந்த இதுல பேசும்போது தொற்றுலை சும்மா தளபதி வெற்றிக்குண்டான்ட்டு அது வந்து என்ன சீன்னா இடிச்சிரும். இந்த கேரக்டர் அவர் கூட இருப்பார், நிறைய படங்கள் நடிச்சிருக்காப்புல. ஒரு ஸ்டெப் கூட போட்டுட்டு ஆடிக்கிட்டு இருப்பார்ல ரஜினி படத்துல, அங்க இதுல அந்த கேரக்டர் தான் அவர் போலீஸா பண்ணியிருப்பாப்புல. அவங்க கேட்கும்போது ஒரு நீ ஃபர்ஸ்ட் விஜய் என்ன பண்றதா இருந்தாலும் நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு பண்ணு அப்படின்ற கான்வர்சேஷன் போகும்போது அந்நேரம் கேட்கும்போது அந்நேரம் ஒரு பிளாக் ஒரு சின்ன இது எடுத்து சொல்லுவாங்க, அதை அடுத்து காட்டுவாங்க. அது வந்து பயங்கரமா இருக்கும். அது வந்து பிரகாஷ் ராஜ் தண்ணி குடிக்கிற சீன், அது சேம் அப்படியே ரிப்பீட் ஆகுறதுன்ட்டு. என்னடா ஃபுல் கதையும் சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு நீங்க நினைக்க வேணாம். இன்ச்சு பை இன்ச்சா நீங்க இதில் நீங்க ரசிக்க முடியாது. நான் சொன்னதுல ரசிக்க முடியாது. இந்த மாதிரி தான் நான் வந்து சொல்லியிருக்கிறேன். அந்த ஃபீல் வந்து லைவா வேணும்னா தளபதி டான்ஸ்னு ஒன்று இருக்குல்ல, உள்ள வாத்தி கம்மிங்லாம் உண்டு. அதனால வந்து நல்லா இருக்கும். நான் ஒரு டைம் இதை வந்து அவ்வளோ பெரிய ஸ்க்ரீனில் அப்படி தெளிவாக அவ்வளோ பெரிய ஸ்க்ரீனில் அவ்வளோ பெரிய சவுண்ட் எஃபெக்டில் பார்க்கக்கூடிய ஒரு இது. லாஸ்ட் வந்து அந்த டான்ஸில் வந்து அந்த மியூசிக் அதுக்கப்புறம் ஒன்று வரப்போகுது அப்படின்னு அப்போவே கெஸ் பண்ணியிருந்தாங்க இல்லையா? அதுக்கு ஒரு செம்ம ஸ்டெப்ஸ் இருக்கு அங்கிட்டு. அந்த ஒத்த பாட்டாக இருந்தாலும் அது வந்து வேற லெவலில் இருக்கு. ஐ மீன் ஒத்த பாட்டு மீன்ஸ் அந்த டான்ஸ் சாங்காக சொல்கிறேன். அதுக்கப்புறவு இன்னும் நிறைய இருக்குது, கொத்து கொத்தா இருக்கு. அதெல்லாம் சும்மா இருந்தாலும் கொஞ்சமாக ரிலீஸும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது ஒரு சின்ன வருத்தம் தான். ஆர்வம் தான் தளபதி ஃபேன்ஸாக இருக்கட்டும், யாருக்காக இருக்கட்டும் பார்க்கணுன்ற ஆர்வம் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி தான் எனக்கும் வந்தது. ஆனால் நான் சீரியஸாக சொல்கிறேன், போய் இப்படி பார்த்து அந்த சீன் வந்து என்னடா இப்படி இருக்கு அப்படின்ட்டு அடி ஸ்டன் ஆயிடுச்சு. இப்படி போட்டு வச்சிருக்காங்களே அப்படின்ட்டு. சரி பார்த்து விடுவோம். தேட்டரில் நம்ம என்ன பார்க்காமையா இருக்க போகிறோம், ஒன்றுக்கு 10 வாட்டி பார்க்க போகிறோம் அப்படின்ற ஃபீல் தான் எப்போவுமே. ஏன்னா நான் எல்லா படமுமே வந்து அப்போ இருந்து இப்போ வரைக்கும் செம ஃபீல். ரீசெண்டாக வந்து நான் பெரிய தளபதி ஃபேன், என்னடா ஸ்பாய்லர் அலர்ட் கொடுத்துட்டு அப்படின்னு நினைக்க வேணாம். எனக்கு வந்து அந்த அளவுக்கு பிடிக்கும் தளபதியை. படம் ரிலீஸ் ஆகும்போது நான் கண்டிப்பாக அவங்களுக்கு நான் லைவாவோ இல்லைன்னா வீடியோவோ எடுத்து போடுவேன். இது வந்து தேட்டர் மெட்டீரியல் பார்க்காதவங்க எல்லாருமே வந்து லக்கி, பார்த்தவங்களும் லக்கி. ஏன் அப்படின்னா நான் சொன்னேன் இல்லையா, அப்படியே போயிட்டு அடுத்தடுத்து அப்படியே இன்ச் மாறாமல் தேட்டரில் போய் என்ஜாய் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். யார் யாரெல்லாம் வரப்போகிறாங்களா கதையை சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு. சூப்பராக இருக்குது படம். படம் அட்டகாசம். தேட்டரில் வரும்போது என்ஜாய் பண்ணி பாருங்கள். நீங்கள் என்னதான் அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்க அந்த ஃப்ரெண்டு யூடியூப்பில் தான் போட்டு விட்டான், என்னை தூண்டி விட்டான். எனக்கு அப்படியே வீடியோ பார்த்துட்டு தள்ளி விட்டுருக்கும் வந்துச்சு, என்னடா அப்படின்ட்டு கிளிக் பண்ணேன். போனவன் 3 மணி நேரம் முடிஞ்சு 3 மணி நேரம் 2 நிமிஷம் முடிஞ்சவனே தான் வெளியில் வந்தேன். அப்போ வந்து அது என்ன ஃபீல் ஆயிருக்கும் பாருங்க. இப்போ அந்த சேனலில் அது இல்லை, அந்த படம் அது வேறு விஷயம், நீங்கள் தேட வேணாம். அப்போது இந்த ஒட்டுமொத்த ஃபீல் இருக்கு இல்லையா, அது வந்து உங்களுக்கு ஒரு டானிக் பூஸ்டாக இருக்கும். தேட்டரை வச்சு நம்ம மறுபடியும் என்ஜாய் பண்ணுறோம், கொண்டாடுறோம். இந்த வீடியோ நான் அப்படியே முடிச்சுக்கிறேன். யாரும் லிங்க்லாம் கிட்ட வந்துடாதீங்கடா.